தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூரில் போதையில் காரை இயக்கியதால் 2 பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். விபத்தை ஏற்படுத்திய SSI தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது விபத்து? பாலவேல், கடலூர் மாவட்டத்தில் ஆவினங்குடி காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிவர் ராஜேந்திரன், உடன் காவலராக பணிபுரிவர் இமான் ஹுசேன் நேற்று இருவரும் SP அலுவலகத்திற்கு வந்த பின்னர் இன்றும் காரில் வந்திருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் புதுவை மாநிலத்தில் வந்தறிந்துவிட்டு மாலை திட்டக்குடி நோக்கி செல்லும் போது அன்னவெளி என்ற பகுதிகளில் சாலையோரத்தில் கூலி பிரித்துக் கொண்டிருந்த தொழிலாளிகள் மீது மது போதையில் காரை தாறுமாறாக கொண்டு சென்ற மீது அவர்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் வடிவேல் மற்றும் ஜெயராஜ் ஆகியோர் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 பேர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கூலி தொழிலாளியான இவர்கள் கூலி பிரித்துக் கொண்டிருந்த போது இந்த மது போதையில் காவலர்கள் விபத்து ஏற்படுத்தியார் 2 உயிர்கள் தற்போது உயிர் பறி போனது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் உடனடியாக கடலூர் மாவட்ட SP தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் கடலூர் மாவட்ட SP ஜெயக்குமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் 2 காவலர்களையும் காவல் நிலையத்தில் அழைத்து விசாரணை நடைபெற்றது. தொடர்ந்து அவர்கள் மது போதையில் இருப்பதை SP உறுதி செய்து 2 பேரும் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் காலையில் அப்பகுதி மக்கள் பணியிட நீக்கம் போதாது, உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர். அதனை நியூஸ் 18 தொலைக்காட்சியில் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தற்போது மது போதையில் காரை ஓட்டிச் சென்ற ஆவினங்குடி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜேந்திரனை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் நீதிமன்றத்தில் முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்று தற்போது காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரேம்.